யார் நீதிமான்கள் அப்படின்னு கேட்டா, முதலாவது இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் கழுவப்பட்டு பாவ மன்னிப்பை பெற்றவர்கள் நீதிமான்கள். நாம் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கும்படி, நீதிமான்கள் ஆகும்படி இயேசு சிலுவையிலே தன்னை பலியாய் கொடுத்தார். ஆண்டவரே, நான் அநீதியா செயல்பட்டுட்டேன், என் பாவத்தெல்லாம் மன்னிச்சிருங்கன்னு ஒப்பு கொடுத்து நீதியாய் வாழ அர்ப்பணிக்கும் போது இயேசுவின் ரத்தம் நம்ம கழுவி சுத்திகரிக்கும். அப்ப நம்ம நீதிமான்கள். நிறைய பேர் ரட்சிக்கப்படுவாங்க, பாவத்தை அறிக்கை செய்வாங்க, நீதிமானா மாறிடுவாங்க. ஆனா நீதிமானா நிலைச்சு இருக்கிறது இல்லை. அதனாலதான் ஆசீர்வாதமும் நிலைச்சிருக்க மாட்டேங்குது. சாட்சியெல்லாம் சொல்லுவாங்க, இயேசு ரட்சித்தார்கள், ஆசீர்வதித்திருக்கிறார். நீ இன்னும் 2 வருஷம் கழிச்சு பார்த்தா இன்னுமே இருக்காது, எல்லா ஆசீர்வாதம் போயிடுச்சு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீங்க நீதிமானாய் வாழணும். ஆண்டவருடைய ரத்தம் உங்களை நீதிமானா மாற்றுது. அதன் பிறகு நீங்க செய்யற ஒவ்வொரு காரியமும் நீதியா இருக்கணும். உங்க அநீதியா செயல்பட்டு ஜெபம் பண்ணி கொண்டிருக்க கூடாது. உங்களுடைய செயல்கள் நீதி உள்ளதா இருக்கணும். அது வேற வசனத்தின்படி இருக்கணும். அதான் நீதி. வசனத்தின்படி உங்களுடைய வாழ்க்கை இருக்கணும்.